12 ரூபாய்ன்னு இந்த ஆட்டை வாங்கிக்கிறேப்பா. என்னது? இரு. வீராளங்குளம் எங்க வாத்தியார் ஊரு. வீராளங்குளம் கே பாஸ்கர சேதுபதி, சேவி கன்ஸ்ட்ரக்ஷன், டி வல்லக்குளம், எஸ் திவாகர், ஈசா கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக 501. நன்றி நன்றி. கொஞ்சம் வாலிபை. செவத்த புள்ள போல இருக்கா, செவத்த புள்ள போல இருக்கா, இந்த ராணி சிறி செவத்துல வச்சு என்னையா அடிச்சிருக்கா. எனக்கு தெரியாம எப்படி அடிச்சிச்சு? அந்த வீடியோ இருக்கு, அனுப்பிடுறேன். சேட்டஸ் வை. அச்சிட்டு பிரிண்ட் அனுப்பிச்சு விடுனே. அச்சிட்டு பிரிண்ட் இப்படி இருக்கும், பரவாயில்லையா? ஐயா வேணாம். குட்டையா தான் இருக்கா, குட்டையா தான் இருக்கா, இவ குனிஞ்சு கொடுக்குற கெட்டிக்காரி. ஏதாங்க ஏதா ஏற்கனவே அடிவட்ட திருத்தல அடி பேப்பைய மகளே. நல்லா என் வாயில வந்துரும். சொல்லு. ஏதாவது பேசி புரிவேன், அப்புறம் பாத்துக்க. வாங்கி கொடுத்துட்டு வாங்கி கட்டிக்காத. வா நான் சத்தியா விட்டு படத்துக்கு லிட்டிங் சேர்க்கிறேன். ஒன்றும் பண்ணல. கொஞ்ச நேரம் ஆனே இருமா. ஏத்தா உனக்கு நான் அட இரு மச்சான், நல்லா கட்டி பிடிக்கிட்ட கழுத. நீ கூட காரணே 4 பேர் செத்து போயிட்டாங்கடா அவள்கிட்ட போய். அடி என்னாக்குற தங்கா இது இழந்த காட்டு சிங்கம், என்னாங்குற தங்கா இது இழந்த காட்டு சிங்கம். கோமியா வாடா அல்லது உனக்காடி ஸ்ப்ரே அடிச்சிட்டு வந்திருக்கேன். கோமிய வாடா அல்லதா. அப்புறம் பாரு வாங்கி கொடுத்துருவேன். அப்புறம் நீ தான் அடிச்சுக்கிட்டு குடிச்சுட்டோம்னு அவன் தெளிச்சு விட்டது மாதிரி. ராணி ஏலே நீங்கெல்லாம் என்னடா ஏரியா மாமா வாடா. அனாவசியமா பேசாதீங்க. தேவையில்லாம எங்க அண்ணனுக்கு கோவம் வந்துரும். அவர் தான் கோவப்படாதானே. மச்சான் வணக்கம் மச்சான். புரோக்கர் நீங்க தானே? ஆமாட்டா. போட்டுக்க எவ்வளவு வாங்குறிய? முழு போடா போட்டுக்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ வேணா 2 போடா போட்டுக்க, ஆனா ஒழுங்கா போடணும். பாத்துக்குங்க. ராணி அண்ணனை வச்சே உன் கப்ளிங் கம்பெனியை திறந்துட்டியா? நான் திறந்துட்டேன். நீங்க வேணா அடைக்க வர்றீங்களா? அது மாத்திரம் ஒத்துக்கிறோமா, தொட்டா மட்டும் பட்டுக்கிறோமா, அது மாத்திரம் ஒத்துக்கிடுமா. ராதா தாவுடா தாவு. போக முடியலப்பா, அது அனல் காத்து வெடிக்குது. இங்க இருக்க ஆண் சிங்கம் பூரா எதுக்கு உட்காந்துருக்கு? எதுக்கு? ஓம்பிட்டு செவரொட்டி காயத்த. என்ன செவரொட்டியா? நான் வச்சுக்க செவரொட்டின்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஓ அப்ப சாணியா? அப்புறம் பாத்துக்க அள்ளு கொடுத்துருவேன். பாத்துக்கன்னு சொல்ற. ஒரு நாள் காமி. எதை காமிக்க சொல்ற? காமி உன் லாடம் கட்டினத. நான் காமிச்சா அப்படி என்ன நீங்க பண்ணிருவீங்க? அதுல மட்டும் கழுப்பு கழிக்கலாம்னு பாக்குறேன். அவனுக்கு யாருக்கு? ஏன்னா உடனே கேட்கும்னு சொன்னாங்க, கிழக்கு உள்ள ஓடாங்க. அனாவசியமா பேசாதீங்க. அவரை தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அனாவசியமா பேசுனதே அவன் அனாவசியம் அடிக்கிறேன். 5 வாரம் இந்த வாரம் இது எதுக்கு தெரியுதுன்னே தெரியல. அவன் தான் உறிஞ்சு எடுக்கிற கட்டிக்காரன். விட்டேன்னா உன் கசல் கசலாம் உறிஞ்சு குளிச்சிருவேன். பாரு என் தம்பி அவன்லாம். நாங்க சாதாரண தம்பியா? இவர் தான் உங்க தம்பியா? சீம கருவை அடி பார்த்துருவேன். சீமை கருவைக்குள்ள என்னையா போய் பண்ணுவாங்க? கர்ண அடிப்புடா. கர்ண அடிப்புனா சீமக்கர் தெரியாதா? செல்வா ஒரு நாளைக்கு கூட்டு போய் காமிப்பாய். அவன் தான் ரொம்ப நேரமா தருவுறான்னு அப்படியே போட்டா லத்துவேன். உன்னை நோத்தாங்கமான பேசுறதுக்கு எனக்கு மனசு வரல. ஏன்னா வர்றது ஊரம் தாளங்க 60 வயசு 70 வயசை போட்டு நானும் வங்காச்சியா கிளட்டாடு தொடைய போட்டு இழுத்த மாதிரி எடுத்துறேன். உனக்கு என்னடி 30 விளையிற நிலத்துல எவனோ வாமடையை அடைச்சிருக்கேன். சிமெண்ட் மூடையெல்லாம் கிறங்கி கிடைக்க எவனோ 3 தட்டு அள்ளி இருக்கேன். ஏங்க யாரு அல்லுனா என்ன? இன்னைக்கு உங்க நாடத்துக்கு வந்திருக்கேன். நீங்க அள்ள முடியுமா? இந்த கை காய் என்ன தெரியுமா? ஒருத்தன் முயற்சி பண்ணி அவன் லேசா போதில் இருந்தவன் கையை கடிச்சு விட்டான். அவன் கடிச்சது இதுன்னு நினைச்சு கரையா புத்தூர் 5 வாரு அவன் தான் இவன். பல்லு போட்டு போச்சுங்க. தையல் போட்டிருக்கீங்க. ஏய் செல்வா, இந்த மாதிரி பல்லு போடுற மாதிரி கடிக்காதராம். மண்டைகிட்டே வர்றேன். மருதங்குடியா சொல்லாத ஒரு உண்மையை சொல்றேன். என்ன சொல்லுங்க? ஒரு சூத்துவத்தி மாதிரி ஒருத்தி ஒல்லியா வருவேன். ஆமா உள்ள பார்த்தேன், படுத்து கிடந்தாப்ல. இப்ப படம் எடுத்து கிடக்க கொடூரமா இரு. அவன் சுரண்டுவேன். நாளைக்கு எங்கனையும் தடுப்பு விழுந்தா என்ன சொல்லக்கூடாது. ஏய் வெறி ஒன்ட்டேன் முண்டைக்கு ஒத்த கண்ணு வேற தெரியாது. அன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை மடுவுலயே முட்டி சேர் விட்டு அடிவாங்க. ஐயோ ஏங்க வாங்க மச்சான். ஏங்க விழா கம்பிட்ட குடுறா. ஏய் தம்பி வாப்பா, அரசுவதி கம்பு. அரசுவதி கம்பா? அவன் என்னமோ மனநோயாளி மாதிரியே திர்றான்டா. அண்ணே இங்க போய் வாங்குவீங்களா? என் தம்பிட்ட வாங்க.
ஏங்க என்கிட்ட ஃபோன் நம்பர் கேட்டாப்ல. யாரு? மருதமணி. அவன் 7 நம்பருக்கு போன் அடிப்பேன். அஸ்மா எதிரில் அமைந்துள்ள பிரபு டூலர் ஒர்க்ஸ் நவீன முறையில் எங்களிடம் தேப்புக்கட்டையில் தேய்த்து சொல்சனை வைத்து ஒட்டி பஞ்சரை போக்கப்படும் பிரபு டூலர் ஒர்க்ஸ் வீர சோழன். 110 ரூபா. அவன் சரக்கு அடிச்ச நாவுது. என்ன வசூல் பத்தலையாடா? இன்னொரு ரவுண்டு போட்டான். ஆமா, எங்க டெல்லிக்கு அருமை. பெருமரத்து முனீஸ்வரர் கோயில் நன்கொடை ரசீது டி வல்லக்குளம். ஏய், நன்கொடை ரசீதை கொடுக்குற பின்னாடி இருக்கா? இனிஸ் குமார் ஐஏஎஸ் வங்காளபுரம் சார்பாக ரூபாய் 102. இது என்ன கணக்கு? சரி, எங்கிட்ட பைனான்ஸ் வந்தா சரி. சோலையில தோட்டமில்ல நான் பிறந்த நாடு, சோழபடி ஏதும் உள்ள கரடு முஞ்சக்காடு. சோலையில தோட்டமில்ல நான் பிறந்த நாடு. என்ன அதிகாரின்னு தெரியாம என்னடா புழு பொண்ணு வாசிக்கிற? அவன் என்ன அதிகாரி? போலீஸ் அதிகாரி இல்லையா? இல்ல, எரிச்ச மதுரை கலப்பாரு. இவன் பாடிக்கு எந்த போலீஸ்ல எடுப்பாங்க? தீயணைப்பு துறையா? தீயணைப்பு துறையில இருந்து வந்திருக்க. பாம்பு பெரிய மலை பாம்பு உள்ள ஒருத்தர் சொன்னாங்க. அட போங்க அங்கிட்டு. இங்க எதுவுமே மலைப்பாம்பு இல்ல. பாம்பு உள்ள போகலையா? மலைப்பாம்பு இல்லைங்க, அது சுருட்ட விரியன். பெல்ட் நிக்க மாட்டேங்குது. இது பாம்பை பிடிக்க போதும். பாவாடைய தூக்குமாய் எதுக்குங்க? இறங்கி பிடிப்பாரு. அடையாங்க நீங்க வேற. அதுவே சும்மா அடுக்க அதுல போய் ஒரு பாம்பு பிடிக்க போறாரு. பாம்பு இல்லையா? எவன்டா நாட்டுல தீயணைப்பு துறையே வந்து பெரிய ஒரு புண்ணியமான துறை. அதுல எந்த தீயணைப்பு அதிகாரி இப்படி கயரை கொண்டு வந்து பாம்பு பிடிப்பாரு? ஏலே, உன்னைய பார்த்தா வீர சொல்றதுல மாட்டியா வாரி மாதிரி தெரிய போமுண்ட. பாம்பு கிணத்துக்குள்ள இறங்கி இருக்காங்கன்னு கயரை போட்டு இறங்க விடுறாங்க. ஆமா, இவர் போட்டு இறங்குனாரு. என்ன கிணறு எங்க இருக்கு? உள்ள இருக்குடா. விழுந்தீங்கன்னா எந்திரிக்க முடியாது. ரொம்ப சிரமப்பட்டு போவீங்க. தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க. ஏற்கனவே பெல்ட். ஐயா, அவன் பாம்பு பிடிக்கிற லட்சணத்தை பாரு. அவன் பாம்பை பிடிக்க முடியாம போறான். ஏய், அவன் ஒண்ணும் கிடையாது. அவன் சும்மா லூசு பைய. ஏங்க எவ்வளவு பெரிய அதிகாரி நீங்க என்னங்க பாம்பு பிடிக்க வரந்தே வருவேன். ஆமையை கடிச்சு வச்சிருவேன். ஆமையை கடிச்சிச்சு. அவர் கயரெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்காது. பெரிய பாம்பா பிடிக்கலாம்னு கயரை கொண்டு வந்தேன். அவன் உள்ள ஓட்டுறது வயகரா. கயற்கரா. என்னங்க பெல்ட்டே நிக்க மாட்டேங்குது. இது எப்படிங்க பாம்பு பிடிக்கும்? நீங்க வேணா ஒரு கீராடை ஆட்டி விடுங்க. இருக்கா முதல்ல? 2வது கீரை இடிக்கேன். ஃபர்ஸ்ட் கீரை போட்டு ஊர்னிக்கல போய் மண்ணல்லுங்க. ஐயோ, சாலையில 2 மரம் ராஜா, சருக்காரு வச்ச மரம். சாலையில 2 மரம் ராஜா, சருக்காரு வச்ச மரம். சாலையில 2 மரம், 2 மரம், சருக்காரு வச்ச மரம். பொறுமசாமி பொலம் தள்ளிடுவேன். போமுண்ட போடா மயிர்மேனே. அவளை கெஞ்சு கதிர கூட்டு வந்திருக்க. போட்டு தடவர. நீ வாப்பா. அவன் தடவனுக்கு பொண்ணாட. அவன் உன்னோட சேர்ந்தவன். இந்த உன் தம்பிடா. இவன் அண்ணன் தம்பி 2 ஒரு முகரைய பாருங்க. 2 பேரும் சேர்ந்து குத்திடுவோமா? அந்த பிள்ளைய ஒரு தடவரையா அவன்கிட்ட 300 வாங்கடான். எஸ் பாண்டி, பி முனீஸ்வரி, பி சரண்குமார், நெல்மடூர் உறவுகள் சார்பாக 101. நன்றி நன்றி நன்றி. என்ன பொறுக்கம் செய்கிறாங்க? பாம்பு பெருமரத்தார் ஜென்டில்மேன்
பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சார்பாக பொன்னாடை போத்தி மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. தவணம் உண்ட பெருமரத்து இந்த முனீஸ்வரர் பாய்ஸ் அண்ட் கேர்ள் சார்பாக மருதமணி அண்ணவனுக்கு மலர் மாலையும் பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துறாரு. இப்படி சொல்லுவானா? பெருமரத்து அவர் பேர சொல்றதுன்னா ஓப்பாங்கிட்டு இந்த சிலையை திறந்து விட்டு போ. சேலையை திறந்து விடவா எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஊம்பர் ஏத்துப்பா. டேய் எனக்கு வேற மாதிரி கிடைச்சுடா. ஊப்பர்றா. அதைத்தானே நானும் சொன்னேன். நீ சொன்னதான் நானும் சொன்னேன். ஊம்பர் இருக்கா இல்லையா? கொஞ்சம் சப்புளிங்க. கப்புளிங்கல ஐயா இன்னது எக்கோ வை. அவன் முட்டை நாக்கு முட்டை. கொஞ்சம் கிருணி இருந்தா கிருணி இருந்தா உன் குருணி தெரிக்கும். கிருணி என்ன நோத்தா விட்டு கிருணி எங்களுக்கெல்லாம் ஆமா அவனுக்கு சொர கூட பார்த்தாத்தே பேச்சே வரும். அவனை அனுசரிச்சுக்க. உனக்கு 500 தரேன். ஏதோ கொடுக்குறேன். ஆனா இந்த மேடம் ரேட்ல கரெக்டா இருக்காங்க. எங்க அப்பா அரக்க வயக்காடு விட்டுக்கார வித்து கூட தர்றேன் உனக்கு. அண்ணே சாப்பிடு. அந்த வயக்காடு வித்து கூட அது பொதுக்குள்ள போட்டு தக்க 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 தக்க. ஐயோ ராணி ராணி ராணி. ஏலே நொப்பம் புரிஞ்சு யூடியூப்ல பார்த்துட்டு எண்ணெயில வெட்டுவேன். ஆமா உன்னே தான் வெட்டுவியா? அவரை என்ன? ஆனா நீங்க ரெண்டு பேரும் சேரும் போது இவ புளிய மரம் தூரு நீ ஓனையா மாதிரியே இருக்கறா. அண்ணே 2 பேரும் மாத்தி மாத்தி இப்படி கட்டி பிடிக்கிறீ. எனக்கு ஏதாச்சும் ஒன்று செட் பண்ணி விடுனே. அவனை தொடச்சிட்டு அவன்கிட்ட பயன்படுத்துறியா? ஐயா எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் இந்த வல்லக்குளம் கிராமத்தார்களுக்கும் எங்களை எல்லாம் பார்ப்பதற்காக சுத்து வட்டாரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய எங்களது அன்பு சொந்தங்களுக்கும் எங்கள் உயிர் நாடி எல்லாமே இந்த இளைஞர்கள் தான். எங்க 2 பேர்த்துக்குமே எங்க உடம்பு மட்டும் எங்க இருக்குது. உயிர் பூரா அங்க இருக்குது. உயிர் சொந்தங்களுக்கும் என் சார்பாகவும் எங்களை எல்லாம் அவரவர் கைபேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய அன்பு தம்பிகள். பேரு தெரியாம நிக்கிறேன். முண்டைக்கு கண்ணு தெரியல. அண்ணே பாண்டி கனி தங்கப்பாண்டி மகி உட்கார்ந்து தங்கப்பாண்டியா கண்டிலான் தங்கப்பாண்டி அன்பு தம்பி கீழகொடுமலூர் கனி அவர்களுக்கும் குருவித்துறை பாண்டி. குருவிந்தடா முண்டை குருவித்துறை மதுரைக்கு அங்கிட்டு இருக்கிறான். நீ சரியா இருக்கியா என்னன்னு பார்த்தேன். ஐயோ கட்டு போட்டுருக்க புண்ணை பிதிக்கி விட்டாத முண்டை. ஏதாவது புதுக்கோம்பா போட்டு. மானூர் 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 தம்பி மகி 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 தம்பி புதுக்குடி ரகு அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் பூச்சிருந்த சேவு என்ன சொன்னாலும் சொல்லிடுவேன். பக்கத்துல பாம்பு. நல்ல வேலை போர் போ தெரிஞ்சு தம்பி எவ்வளவு கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஏதாவது சொல்ல. கஷ்டப்பட்டதுக்கு 16 வருஷம் அமெரிக்கன் காலேஜ்ல படிச்சாரு அவரு. தலைவா தடவு கூலி தர்றேன். சேர்த்து வாங்கி பத்தியா எங்க வாக்குறேன் ஊருவா மாட்டேன். தங்கப்பாண்டி கனி ஐயோ இன்னைக்கு நான் போகவே மாட்டேன். மணி அண்ணே ஐயோ உதறிட்டாரே. ஆஹா அண்ணே எல்லாம் உதிர்ந்துருச்சு. நடுவுல மட்டும் ஏன்னு இப்படி தொங்குது? என்னடா இது ஆம்பளை மாலை? எப்படி ஆம்பளை மாலை பண்ணு? ஏன் தொங்குதுன்றியா? போட்டோன்னு தொங்குதுல அது ஆம்பளை மாலை. அருமையான விளக்கம்டா. தொங்கிருச்சா? எல்லாம் உதுந்து. ஏமா நீங்க அந்த குஞ்ச புடிச்சு பண்ணுங்க. மைக் டெஸ்ட் பண்ணு. மேடம் எத்தனை வருஷமா நாடகத்துல இருக்கீங்க? சூம்பு எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி MK ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றி நன்றியார்ந்த வணக்கம். கண்ணங்கரு தகிலி கட்டழகு தொட்டகில் அண்ணனடை போட்டாலடி
அப்படி பொண்ணம்மா சின்ன இட கேட்டாளி ஏமாய் அந்த உப்பு கண்டத்தை கலட்டி வீட்டுல வை நாய் உப்பு கண்டத்துக்கு வாடகைக்கு வருது தம்பி பல்ல கபக்கம்ப வச்சுட்டு ஒரே ஆறுதேன் முண்டை முன்னாடி சூ தெரியுது முண்டை அஜித்குமார் நீங்க வாங்க. அஜித்குமார் கண்ணன் நல்ல கருத்த கிளி கட்டழக தொட்ட கிளி வாசலில் கோலம் போட்டா வாசல்ல கோலம் கோலம் போடாம அப்புறம் கிணத்துலயா கோலம் போட முடியும்? ஏ செல்லா ஐயோ இது என்ன கிழிக்காம விட போறே பாவடையே பாவாடைய உரிய போறேன் முண்டமா தெரிய போறேன் அப்படியே ஏதாவது திஞ்சே இந்த சீனையின வச்சு வாசலில கோலம் போட்டா அக்கா மக வாசல்ல கோலம் போட்டா அந்த மக ஓசை வச்சு தண்ணி அடிச்சா மாமே மக ஓசை வச்சு கோலம் போட்டா அக்கா மக ஓசை வச்சு தண்ணி அடிச்சா அந்த மக ஓசை வச்சு தண்ணி அடிச்சா அந்த மக புளு கலர் பேண்ட் ஆஹா அண்ணே எவ்வளவு அழகா வாம பண்ணுது பாருனே உள்ள புளுத்துனியா? ஏய் என்ன அது ஏண்டா ஓனாடு பிறந்த அண்ணே என்னமோ சொன்னுச்சுனே கல்லு மண்டை ஓட கல்லு மண்டை ஓட நீயும் புளுத்துனி நானும் புளுத்துனி. ஐயா இந்த ஒரு கல்லு மிச்சம் வச்சிருக்கேன். ஒரு கல்லு போடுறதுக்கு இடம் இருக்கா? இங்க எப்படியா போட இடம் இருக்கும்? அங்கிட்டு போடுறதுக்கு இடம் இருக்கா? ஐயோ என் தலையில போட்டாரியப்பா 4 3 7 பாடுனே 4 3 7 ஐயோ வெறி கொண்டு போச்சே அவனை பத்தி ஒண்ணு கவலைப்படாத அவன் மூட ஆயிட்டான் நீ ஒண்ணுமே கவலைப்படாத நேத்து ராத்திரி அண்ணே ஆய் வருது எங்க போக சொல்லுடா 5 3 8 5 3 அண்ணே அதை பிடிக்காம ஆடுனே என்னடா மூளை பௌத்தர் மாதிரி ஓதமா எப்பா அந்த பெல்ட்ட ஒழுங்கா கட்டி விடுங்க அவர்னால முடியல அந்த பெல்ட்ட காளி முண்டை அதே பாத்துக்கிட்டு இருக்க ஏ கிறுக்கு முண்டை அத உந்து வா ஓடுங்க வேத்துல நீக்குறக்காரன் இருக்கு எடுத்தாரே அப்பா வா போ 5 3 கட்டு படுத்திருக்காப்ல 5 3 8 ஓ பொட்டலத்த கட்டு கிணத்துக்குள்ள என்னாச்சு ஐயோ என்னாச்சு உங்க கிணத்துக்குள்ள என்னாச்சு உங்க கணத்துக்குள்ள என்ன ஆச்சு அதுக்குள்ள குறவும் நான் ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் போட்டு போய்கிட்டே இருப்பேன். முத பேண்ட்டை உழைச்ச சவுசர ஒழுங்கா போடு ஒண்ணுக்கு ஆகாத உங்கள வந்தா போனே கெட்டி புடினே நொட்டி புடி. என் தேவதையை நெருங்க விட மாட்டேன் உனக்கு எறும்பு சாப்ஸ் போடுவேன் மிஸ்டர் முள்ளமல்லி முண்டை ராணி வாய்க்கிறா அச்சுக்கிறா ஏ மருது தலைவா தலை எங்க இருந்த தலைவா மறு ஏங்க இதுக்கு முன்னாடி அவர் எங்க இருந்தாரு நான் இருந்த வேலைக்கு நீங்க வர்றியா? நான் வரல நீனே போ ஏய், அது, வா. நான் வரல என்னுடைய இளம் தங்கிகள் பூரா வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல வேணாம் அரே நான் வரல நான் மட்டுமா உன் கப்பலிங் கேங்குறேன். என் சொந்தம் ஒரு அண்ணன் தம்பி. வாய்க்கிறா உன்னிக்கிறா அதான் அவே 2 அடி அடிச்சு விட்டேன். நீ ஒரு அடி அடிச்சு விடுவே. அந்த அங்கிள் அவர் வீட்டுக்கு தண்ணி பச்சு என்னை அதுக்காயா கூட்டிட்டு வந்தியா அடிக்கிறதுக்கு என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க?
ஒரு ரோடு என்னாச்சு? பணமா போச்சு. கிராமிய பாட்டுக்கு வரி தேவை கிடையாது, இசைதான் தேவை. ஒரு ரோடு என்னாச்சு? அது தாரு ரோடா மாறியாச்சு. என்னடா முனி ஓட்ட மாதிரி வர்றியா? என்னைய பயமுறுத்துறான். ஏங்க அவர் உங்க தம்பியா? அட வந்தல. ஒரு ரோடு என்னாச்சு? தாரு ரோடு மாறியாச்சு. ஒரு ரோடு என்ன புரட்டாசி வரக்கட்டும், அது வரைக்கும் தாயே. பொட்டாசி ஃபுல்லா ஓ நாடகம் தானே எனக்கு. அதுக்கு தான் ரசீது போட்டு வச்சிருக்கீங்களா? ஆவணி மாசம் அக்கன் சைடு இருக்க போறாரு. புரட்டாசி மாசம் ஒரே நாக்கா நக்கிடுவாரு. ஐப்பசியில என்னன்னு பண்ணுவாரு? ஐபிஎல்ல போடா. அவன் ஒரு ஏழை போய் என்ன இல்லை வந்தமா சாப்பிட்டமா தக்க 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 தக்கன்னு போன மாட்டு இல்லாம ஆவணி வரக்கட்டும் புரட்டாசி வரக்கட்டும் குத்துராண்டி குத்துராண்டி ஐயோ ஆஹா அம்மா வருவேன் தெரிஞ்சுதான்டா கண்ணி கட்டினேன். கருப்பு முனி ஐயா உன் காவை ஏத்துக்கடா ஐயா. ஒரு சொட்டு ரத்தம் கீழே சித்த போறாரா? கழுத்த திருவுடா ராதா திருவு. ஆஹா தலைமாடு காக்குறான்டா முனி ஐயா. காவை ஏத்துக்கடா. அப்பாடா ரோமத்தை பிடிச்சி வாட்டிட்டு வா. ஏங்க இனிமே மருதமணி குத்த முடியாதா? இப்படி ஆயிட்டாப்ல. இன்னும் மூளை வந்த குரங்கு மாதிரி ஆயிட்டாப்ல. என்னங்க நல்லா இருப்ப. காலில் கூட கும்பிட்டு விழுகிறதா? ஏங்க அதெல்லாம் பெரிய மனுஷன் அப்படிலாம் பேசக்கூடாதுங்க. இருக்கட்டுங்க. என்கிட்ட பிறண்டு கிடக்கு கொஞ்சம் அறிவினு வரியா? பெரட்டியாச்சா? ஏங்க இனிமே எப்படி என்னை குத்துவீங்க? ஐயோ குத்துராண்டி குத்துராண்டி. ஐயோ இருந்தா ஏன் அதெல்லாம் குத்தி என்ன ஒரு வருஷம் ஊறட்டும். ஒரு வருஷம் கழிச்சு அதை குத்தாம விட்டுருவேன் நான் உன்னைய. அப்ப வருஷம் திரும்பிடுமா? அவங்க டெத் ஆயிட்டாங்களா? கருப்பனுக்கு நேர்த்தி கடை போட்டிருக்கேன். அதுக்குள்ள நான் யாரையா குத்திட்டு போயிருவேன் பையன். குத்திட்டு வருவீங்கள. நான் என்னடா பாவம் செஞ்சேன் புடிச்சுக்கிட்டு ஏன்டா பிதுக்குற? சோறு வந்துருச்சான்னு பார்த்தேன். இல்ல பிதுக்குறியா இல்ல என்றையாடா? எப்படி எண்ணனாலும் 3 தான்டா இருக்கும். போடா என்ன ரொம்ப வலிக்குதானே போடா. மருது அண்ணே ஏ ரொம்ப மருது. வலிக்குதா? மதுரை அழகரோ இவன் மருது ஜோக்கரோ மல்லி மயில சொல்லி எடுத்து இந்த வடிவேல் வந்த புருஷனோ சமஞ்சே உனக்கு தான் சமஞ்சே உனக்கு தான் ஆசோ ஆசோ. என்னங்க தனியா விரங்கைய அலசிச்சு அறைவேன். ஆட சொன்னா எப்படியும் அந்த அடிவட்ட நட்டுவாக்களி கிடக்கும் பாரு. டான்ஸ் மூவ்மெண்ட் மிஸ்டர் குச்சிக்காரி முண்டை. குத்துறாண்டி குத்துறாண்டி மருதமணி. மில்லுக்கு ஆள் எடுக்கிறேன் பஞ்சு மில்லுக்கு இருந்தா டிங் டிங். இது என்னன்னு எனக்கு தெரியலையா? எச்சிய தொட்டி இழுத்தா தான் அப்படியே உரிமை அடிச்சாங்கல்ல. உரிமை அந்த சவுண்ட் வரல. நான் தூங்கிட்டேன். நீங்க தான் அந்த ஊம் போட்டதை பார்த்துட்டு இருந்து. குத்துறாண்டி குத்துராண்டி குத்துராண்டி மருதமணி குத்துராண்டி. குத்துராண்டி குத்துராண்டி மருதமணி குத்துராண்டி. என்ன மயத்துக்கு என்னைய குத்துனேன்? என்னைய குத்துற மயிர்மனே? குத்த போகும்போது கூட வந்து அப்புறம் ஒன்னே தான் குத்துவேன்.
என்ன இருக்கு? வட்டச்சட்டில என்னது இருக்கும்? என்ன வட்டச்சட்டில என்ன பாட்டு? நோத்தா விட்டு பாட்டு. வட்ட சட்டியில என்ன இருக்கு? நோத்தா விட்டு குழம்பு சட்டியில வெஞ்சனம் கொதிச்சிருக்கு. சுடு தண்ணி வச்சு தரேன் கண்ணம்மா, சூப்பு உனக்கு ரொம்ப நல்லா சொல்லாமா. தம்பி குண்டியாட்டு குருவி காவாலை இதுல வச்சு விட்டுருவேன். என்னங்க நீங்க பாட அவரு குத்திக்கிட்டு இருக்காரு. ஊருக்குள்ள இருட்டா கிடக்கு, ஊருக்குள்ள இருட்டா கிடக்கு. வசனம் மறந்து போச்சுன்னா இந்த ஊருக்குள்ள இருட்டா இருக்கு, சொன்னா போன கரண்ட் இருக்கு. ஊருக்குள்ள இருட்டா இருக்கு, சும்மா போனா கரண்ட் இருக்கு. தீர்க்க சுமங்கலி பவ காலம் கண்டு ஓகே 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 ஃபாரின் போயிட்டு வரேன். நீங்க என்ன பண்ண போறீங்க அது வரையும்? அதுக்குள்ள நம்ம 3 பிள்ளை பெத்துக்கலாம். உங்கள மாதிரியா புள்ள உறக்கும்? உங்கள மாதிரியா புள்ள உறக்கும்? என்ன மாதிரி பழக்கட்டு? ஏன் உங்கள மாதிரி? பாக்கு வெத்தல மாத்தணும். ஐயா தெரியுது இசைஞானி இளையராஜா மாதிரி தொட்டு தட்டின போது இருக்க மதுரை குறை மதுரையும் புடிங்கி போறிய பொத்துக்கிட்டு போதான் உட்காரு. அதே மதுரை பூரா இருக்க மதுரை நக்கிட்டு எடுத்து போறிய அந்த மாதிரிக்கா. பாக்கு வெத்தல மாத்தணும். பெரிய இந்த ஆறு நடத்திட்டு வந்துடுவாரு கீழே பூண்டுக்கிட்டு நல்லா அம்மிக்கிட்டு உட்கார அந்த ஜாம பெரிய நான் அந்த உண்ணிமேனு பாடி அந்த மாதிரி தள்ள போறேன். பாக்கு வெத்தல ஐயோ உடுக்க அடிச்சிட்டியே. அண்ணனுக்கு சாமி வந்துருச்சுனே. அண்ணனுக்கு சாமி வந்துருச்சானே. ஐயோ லூசு விட்டு இப்படி முண்டை ரொம்ப அழுத்தம். என்ன எங்க பிடிக்கிறீங்க? தம்பி தம்பி கொஞ்சம் மடு விடுங்களேன். சாமி ஆடும் போது எவனாவது அதை போட்டு எழுதுவாங்க. ஆகா வந்தது யாருப்பா? வந்தது யாரு? முனியாண்டி முனியாண்டி யார் மையன்? கழிச்சிரு கண்ணமையே. கழிச்சிரு கண்ணமையன். அப்படி ஓர மணிக்காரு நான் குத்து போட போறேன். பாக்கு வத்தல பூசாரி வாங்கி கொண்டு போய் பழைய முறையில போட்டு புரியா அப்புறம் நொட்டு நொட்டு தட்டி இருட்டுக்குள்ள போட்டாலே விடிய விடிய தேடிட்டு வீட்டு போயிடு. பாக்கு வத்தல மாத்தணும் ராணி திரி. என்னையா பண்ண போற ராணிச்சிரியா? பாக்கு வத்தல மாத்தணும் ராணி திரி. ஸ்டாம்புல மையில் அங்கிள் சக்கச்சா சக்கச்சா நக்குச்சா. பச்சை தண்ணியை குத்திட்டு கூட குத்துவே. பச்சை தண்ணி டக்கு 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 டக்கு. ஊத்திக்கிட்டு பாக்கு வத்தல எதுக்கு இது நம்மளுக்கு வேணாம் வம்பு. ஒரு 50 ரூபா தான் 50 ரூபா இருந்தா கூட வீர சொல்ற பஸ் ஏத்திட்டு வந்துரு. 200 ரூபா குடிச்சா இவன் ஒரு வண்டி எடுத்துட்டு ஊர்ல விட இறக்கிட்டு இருந்து 200 ரூபா போதும். இவன் நீ விட மாட்டாம இருக்கு. அந்த பிள்ளை அழகான உள்ள வந்திருக்கா. இன்னைக்கு இந்த விட மாட்டேன்ட்டு. ஏ செல்லம் அப்பாடா நான் போக மாட்டேன். நான் அந்த 200 ஊத்து ஊறிச்சு 200 ரூபாய் கொடுத்து கூட அந்த பிள்ளை தறி கட்டிடுவேன். ஏய் நீ 100 ரூபா வச்சுக்க அந்த பிள்ளைக்கு 100 ரூபா வச்சுக்க. நீ அமைச்சு விடு. பெட்டி கடையில் வந்து தீப்பெட்டி பண்ணலாடா 2 lakhs. 2 லட்சமா? 2 லட்சமா? வாடா நான் கை இருக்கிறேன் வேணே. ஏ மருது போன் நம்பர் வேணாமா? செல்லுல படத்தை பார்த்துட்டு தக்கு 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 தக்கு. மணியண்டை என் தம்பி மணியண்டை படம் ஏத்தி கொடுத்துருக்கியா? 100 கணக்கில்
அட பாவி டேய் 50 ரூபா தான் மணி உடனே கொடுத்துருக்கேன். அட கேவல பையில நாடகத்தை கருத்து ராணிக்கு எச்சு ஊருமே அங்கேருந்து வந்து என்னைய சொல்லிக்கிட்டு இருக்காயா? வீடு சுரண்டதுக்கு 50 ரூபா வாங்கி தரேன். 200 ரூபா வச்சிருக்காப்ல. ஏய் நீ வைரம்டா, உனக்கு 2 lakhs பேசு, 2 லட்சம். 200 ரூபாய் தர்றேன், கொண்டையை மட்டும் காமிங்க. ஒரு மோந்து வாத்துக்கிறதுக்கா? கொண்டையே இவ்வளவு அகலமா இருந்தா ராணிக்கு கொண்டை அவ்வளவு அழகா இருந்தா மருதமணி ஒரே எத்து புள்ள அந்த போட முடியாது. நீ வா. என் தம்பிட்ட 200 ரூபாய் வம்பா கட்டு வாங்கிட்டேன். அண்ணே அணைச்சு போமா போமா, நீ கிட்டத்துல உள்ள எனக்கு சம்பளத்தை குறைப்பேன் போ. ராணி ராணி கொஞ்சம் குனி, இல்ல உயரமா இருக்கேன்னு சொன்னேன். உனக்கு நான் காத்தாடியா இருப்பேன். நான் கிருகரன்னு சுத்துவேன். நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் குச்சிட்ட விட்டு சுத்துவேன். நான் உன் கவட்டுக்குள்ள 3 நாளைக்கு படுப்பேன். ஐயோ வீச்ச மட்டும் செத்து போயிருவேன். அதோட உசுர விட்டுருவாடா. ஏழை கொஞ்ச நேரம் கூட பாயுதா. ஏழை இப்போ பார்க்க டீசெண்டா இருக்க, போட வீச்ச படுத்த வேற இருக்கு, எங்க வாய் படுக்கிற. நான் உன் தொடையில தீ வைப்பேன். நான் அப்படி கருகிருவேன். எது செவரொட்டி கருகிரும்டா. கருநாள் விட மாட்டேன், மெச்சு மெச்சு திண்டு விடுவேன். ஐயோ ஐயோ மாவா இருக்கு. ஐயா விடு, ராணிச்சேரி காப்பு செவரொட்டி தானே, விடு தின்ற. எப்படியாவது நாக்க அடக்கிக்கிட்டு கூட தின்னு முழுகி போடுறேன். மறுக்கு 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 இருக்கும். ஐயோ 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 ஐயோ. ராணி தினமும் வா ராணி. இடது கண்ணு மேகிரிச்சு வருத அப்படி பாக்குறியா? நீங்க வாடா என் தங்கா. போடா தங்கம் போடா. ஏய் இருங்கடா, அப்பதானே சரி பண்றேன். கப்பலிங்க கிடைக்கவே கிடைக்காது. நீங்க கப்பலிங்க இருக்குன்னு மட்டும் நடந்துக்கிற முடியும், கப்பலிங்க நீங்க தொடவே முடியாது. உனக்காக நம்ம வீட்டுல நான் மல்லாக்க படுப்பேன். நான் குப்பரக்கா படுப்பேன். அது இங்க படுக்க, அது என் பக்கத்துல வந்து படுத்துருக்கோம், எனக்கு கீழே. இடியா பார்த்தீங்கன்னா புளிஞ்சு எரிஞ்சு உரியாங்க. ராணி நீ ஓடும் போது உனக்கு நான் இழப்பா இருப்பேன். நான் தைலம் தடை விட்டு இல போறாம. நீ குடிக்கிற தண்ணியா நான் இருக்கணும். நீ குடிச்சுட்டு தண்ணியா இருந்தா நான் பேயிர மூத்திரமா இருப்பேன். மொட்டநாக்கு முண்டை வர வர ரொம்ப திக்கிறாரு. நீ மூத்திரமா இருந்தா நான் அடைச்சுக்கிடுவேன். நான் காலு கையில தட தடன்னு தெரிப்பேன். அப்புறம் அடைச்சா எவ்வளவு நேரம் அடைக்கிட்டு இருப்பேன். தட தட பூரா தெரிச்சு வாயெல்லாம் தெரிக்க விடுவேன். 25 முட்டையா இருப்பேன். நான் தின்னுட்டு குசு போடுவேன். ஐயோ 25 முட்டையெல்லாம் தின்னுட்டு குசு போட இந்த கூட்டம் பூரா காலியாயிருவேன். ஒரு முட்டை குசுக்கே உலகம் ஆச்சு. கண்டனர் லாரியே வந்திருக்கு. என்னன்னு எப்படின்னே சொல்ற? எப்படின்னே அது? தம்பி ஒரு முட்டையை தின்னுட்டு எங்க அம்மா அவிச்சு கொடுத்து குடிச்சு அன்னைக்கு எங்க வீட்டுல பூரா பரிசம் போடுறதுக்கு எங்க ஊர்ல கிளப்பி விட்டாங்க. என்னையும் சேர்த்து ஏத்திட்டாங்க வண்டியில. எனக்கு இந்த முட்டையை தின்றோன்னு எனக்கு வயிறு அடங்காம குசு வந்துருச்சுடா. நானும் இப்படி நெளிச்சு நெளிச்சு பார்த்தேன், ஒன்னும் அகல நசுக்கி விட்டுட்டேன். ஐயோ ஆண்டவா, டிரைவர் எல்லாம் கவுத்திட்டா, லாரியவே கவுத்திட்டா. என்னன்னே சொல்ற? முட்டை குசு மாதிரி வீசா. ஐயோ ஆனா ராணிச்சேரி குசு போட்டா கொஞ்சம் வீசாதுன்னு நினைக்கிறேன். செவத்த பிள்ளையா இருக்குல்ல. ஆட கேவல போல. சி ராணி இதுவா செருப்புஞ்சோ, உனக்கு நான் டவுசரா இருப்பேன். போடா. எங்கடா எந்த பிள்ளையுமே பார்க்க விட முடியும். வந்துட்டு வாமா, அவன் கால் காலில் கூட கும்பிட்டு விழுறேன். பக்கத்துல என்னைய பிடிச்ச கரகம் உன்னைய பிடிச்சிருச்சு. அப்பா இவ்வளவு இருந்தாத்தே போதுமே. நான் பாட்டுக்கு நெஞ்ச தடவுறதோட அப்படியே கொஞ்சம் இறக்கி. தம்பி 2 பேரும் போய் மானாமலை ரூம் போடுங்க. போடா. காசு வா. என்ன பண்றது? நான் தள்ளி
நம்ம வீட்டு பெட்ரூமுக்குள்ள நான் உருண்டுகிட்டே இருப்பேன். உருண்டுகிட்டே இருந்தா நான் அதுக்கு மெத்தையா இருப்பேன். நான் உன்னை எங்க செய்வேன்? எங்கேயும் செய்ய மாட்டேன். செய்யறதா இருந்தா சுடுகாட்டு கூட்டுப்போ, அங்க வச்சு செய்ய. எப்படி தெரியுமா காதல்? எப்படி எப்படி நீ சமைஞ்சது எப்படி? சக்கரவள்ளி சமைஞ்சது எப்படி? சக்கரவள்ளி பிதுக்கா. உன் புருஷன் கூட இந்த தடவு தடைய இருக்க மாட்டான். இந்த ஓனே உன் முதுகுல தொடாத இடமே இல்லையடி பாதகத்தி பைய மகளை. அனுசரிச்சுக்க ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா தாரேன். ராணிகிரியை பார்த்து காதுக்கு 500 ஆயிரத்துக்கு போறது. நான் கூப்பிட்டா சும்மாவே வரும். தலைவா தலைவா நல்ல மனசுன்னு சொன்னேன். தங்கமான மனசு. இத்தனை நாள் எங்க இருந்தா தலைவா? செவ்வரணி தோட்டத்தில் உன்ன நினைச்சு அதுக்குள்ளே நினைச்சிருவார் போல. என்ன பாட்டே சொல்லேனே உதுத்த முண்டை இல்லையே மாமா ஆகிட்டாங்கடா. மாமா இல்லனே அங்கிள். மாமான்னு சொல்லாத, மாமான்னு சொல்லாத. அங்கிள் அங்கிள். நானே நான் தாண்டி உன் லவ்வரு, நான் தான் உனக்கு ஓனர். நீ ஓனர், நான் சாக்கி ஏத்துறேன். கிரட்டு கிரட்டு கிரட்டு. ஓனர் போய் சாக்கி ஏத்த முடியுமா டயருக்கு? நான் டைட்டா ஆக்கிடுவேன். நான் கிரீஷ போடுவேன். ஓ உன் புருஷ போடு. நான் மூக்கல வந்துடா. தொடாதடா. ஏன் முண்டாட்டி என்னடா வேணும் உனக்கு? நாத்துனா கொழுந்தியா அண்ணி கொழுந்தியா தீயா எரியறியே ராணி தினம் அறியாதா? நீங்க பூவை திருப்பு பூவில் செஞ்சுட்டாண்டா டப்பு டப்பு. செவ்வரணி தோட்டத்தில் உன்னை நினைச்சு திடிக்கிட்டோம் பாடதையா ராதா மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அரவம் இல்லை. சுத்தி முத்தி பார்க்கையிலே கூட்டமும் கிளம்புது உள்ளே. செவ்வரணி தோட்டத்தில் உன்னை நினைச்சு செந்துக்கிட்டோம் பாடதையா ராதா மனசு. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே. ஆபரேஷன் நடக்குதுன்னு. ஆபரேஷன் என்ன செய்ய போறேன்? அந்த பிள்ளை காலில் விழுந்து அழுவேன். அவன்கிட்ட போயிட்டு பாவிடுங்க. ஐயா இங்க ஒரு டைட்டானிக் காதல் ஓடிக்கிட்டு இருக்குனே. ஐயா 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 டைட்டானிக் காதல் போலே என் காதல் மூழ்காதப்பா. இது எங்க அண்ணன் டைட்டான காதலப்பா. அதான் பெல்ட்டா வந்துருச்சுப்பா. அவன் தம்முனா உனக்கு ஜிப்பி பாற குட்டி பறக்கும். எனக்கு ஆண் குட்டி கொடு. டாமி வா பிஸ்கட் சாப்பிடு. இப்ப அறையப்பா. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே. அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே. பொன்னுடம்ப பார்க்கையிலே போதைய தீருதில்லை அன்னமே. என்னமோ சொல்ல நினைச்சு என்ன கண்டதும் சொல்ல மறந்து என்ன என்ன எண்ணம் இருந்தும் எல்லாத்திலும் நீதானே. செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சேன். என்ன ஆட்டை உரிச்சிட்டு தொலிய போட்டுட்டு கறியை கொண்டு போயிட்டாங்க. ஒண்ணுக்கொன்னு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்திலும் பழம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். ஒண்ணுக்கொன்னு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம்
இருக்கும் சொந்தத்திலும் பலம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும் உன்னை விட யாரும் இல்லை உத்தரவு தேவை இல்லை என்னை பிள்ளை கொண்டு போய் சொட்டு மருந்து ஊத்திக்கிட்டு இருக்காரு உதுத்த சக்காலத்தி மலை என்ன நீனு 200 ரூபா கொடுத்து அப்பயே அனுப்ப சொன்னல அவங்கிட்ட போய் ஓரின சேர்க்கையில ஈடுபடலாமா செவ்வரளி தோட்டத்தில ஒன்ன ஓதத்துக்கு மலர் வளைய வச்ச ஒரே ஒம்பளை 2 சென்டிமீட்டர் அவ்வளவுதான் வெட்டிட வேண்டியதே உன் காதலை சொல் என்னங்க இது இப்படி தெரியுது இருங்க இருகொட்டை இடிக்குதுங்க இதை எப்படியா அறுத்து விட்டுருங்க நல்லா இருப்பிய இருங்க சேஜிபி வர சொல்லிக்க பக்கெட்ல வெட்டிடுறேன் பூஜைக்கேத்த பூவிது சேலையாகி போனது கொக்கு ஒண்ணு கொக்கி போடுது பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது நேத்து தானே பூத்தது பார்த்த பொம்பளைக்கு போதாது புள்ள கண்சாட போல ஒரு புச்சன்னி